வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வின் 784க்கு வந்து நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. அதாவது ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க, இது என்னுடைய கால்குலேஷனு, என்னுடைய கணிப்பு மட்டுமே. வேறு எந்த ஒரு விஐபி நம்பரும் நமக்கு தெரியாது. அந்த விஐபி நம்பரை நம்ம இங்கே சொல்லுவது இல்லை. அந்த விஐபி நம்பரு பற்றி எனக்கு தெரியாத காரணத்தினால் என்னுடைய கணிப்பாக மட்டுமே இதை எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து நம்ம எப்போயுமே டேட்டு படி அதுதான் இறங்குது அப்படின்னு நம்ம வாட்ச் பண்ணிக்கிருக்கோம். ரெண்டாவது ரிசல்ட் ஏற்கனவே முடிவு பண்ணப்பட்ட விஷயம் என்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டு முடிவு பண்ணப்பட்ட விஷயம் என்பது நமக்கு தெரியும். அதனால் நம்ம கணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கால்குலேஷனு. இப்போது இன்றைக்கி இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். நான் எங்கேருந்து எப்படி 4 டிஜிட் நம்பரை ஏன் கணக்கில் நான் 4 டிஜிட் நம்பரை கொண்டு வந்தேன், அப்படி கொண்டு வந்தது முழு விளக்கத்தோடு இருக்கும். அந்த முழு விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த நம்பர் சரியாக தவறா என்று உங்களால் கணிக்க முடியும். அதனால் கண்டிப்பாக இணைத்திருங்கள். இப்போது தேதி 28. இந்த 28ல் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். இங்கே தமிழுக்கு 10, மலையாளத்துக்கு 10, சரிங்களா? அதே மாதிரி இங்கே இருக்கிற நட்சத்திரத்துப்படி ஒன்றில் 24 காட்டுது, ஒன்றில் 50 காட்டுது. அப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்கங்க. 5 ஒன்று இருக்குது, 2 ஒன்று இருக்குது, 4 இருக்குது, இங்கே 2 1, சரிங்களா? இங்கே 2 1 எப்படி எடுக்கணும்னா 3 கூட எடுத்துக்கலாம். 2 இருக்குது, 2 1 3 இருக்குது, 2 5, நீங்கள் இங்கே 5 இருக்குது, அங்கே 2 இருக்குது, 2 5, 2 5ன்னு எடுத்துக்கலாம். அப்படி சில கால்குலேஷன் நீங்கள் எடுக்கணும். ரெண்டாவது நீங்கள் நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 10, 20, 30 இப்படி இந்த தேதி தமிழ், இங்கிலீஷு, மலையாளம் என எந்த தேதி வந்தாலும் சரி 2 5 இறங்கும். ஏதாவது ஒரு இடத்துல 2 5 4 டிஜிட்டில் 2 5 இறங்கும். இதுதான் நம்ம பெரும்பாலும் பார்த்தது. நம்ம வீடியோவில் பார்த்துருவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், தெரிஞ்சிருக்கோம். அதனால் இவ்வளோ கால்குலேஷன் இந்த தேதியில் இருக்குது. அடுத்து இந்த ஸ்க்ரீன் பார்த்துங்க. இந்த ஸ்க்ரீன் தான் மிகவும் முக்கியமான ஸ்க்ரீனு. இவங்க ஒரு வார ரிசல்ட்டு, சரிங்களா? அதுக்கு இவங்களுடைய கால்குலேஷன் என்னென்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு டிஜிட் பாஸ் ஆகும் அன்னைக்கு 3 டிஜிட்டில், சரிங்களா? அப்படி கொடுத்தது இங்கே பாருங்கள். ஏற்கனவே முடிவு பண்ணப்பட்ட விஷயம் 26லேருந்து 31 வரைக்கும் அவங்க கையில் ரிசல்ட் இருக்குது, சரிங்களா? இப்போ 26 இன்றைக்கி மண்டே, இன்றைக்கி தான் ஆரம்பிக்குது. அவங்களுக்கு ஒரு வாரத்துக்குரிய ரிசல்ட்டு முதலே வச்சுருக்காங்க. இந்த மண்டே ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற க்ளூ என்னென்னா 3 4, சரிங்களா? ரிசல்ட் அந்த சைடு இருக்குது. பாதி தான் உங்களுக்கு தெரியும். இந்த 3வது டிஜிட்டும் மறைச்சிட்டாங்க அவங்க கொடுத்த குழுவில், சரிங்களா? ரிசல்ட்டு அங்கிட்டு இருக்குது, அங்கிட்டு 3 டிஜிட் இருக்குது. இவங்க சொல்கிறது என்னென்னா ஒரே ஒரு விஷயந்தான். 3 4 இந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் ஏபிசி 3க்குள்ளே உட்காந்துருக்கோம். இதுதான் இவங்களுடைய குழு நல்லா புரிஞ்சுக்கிங்க. 3 4 இந்த 2 நம்பரில் ஒரு நம்பரு ஏபிசிக்குள்ளே உட்காருது. இதை வச்சு தான் நம்ம கால்குலேஷன் எடுக்க போகிறோம். காலையில் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன். அதாவது நம்ம வாய்ஸ் இருந்திருக்காது. ஏன்னா நம்ம வேலை பார்த்துக்கிறதுனால நம்மளால் வாய்ஸில் ரெக்கார்டிங் கொடுக்க முடியாது. 1 மணிக்கு மேலே தான் என்னுடைய ரெக்கார்டிங்கே இருக்கும். அதனால் கொடுக்க முடியாது. ஒரு நண்பர் 12:30 மணிக்குள்ளே நீங்கள் எனக்கு கொடுங்க, டெஸ்டிங் கொடுங்கன்னு சொன்னதுனால அவருக்காக வேண்டி அந்த வீடியோ வெளியிட்டிருந்தேன். டெய்லி அப்படி வெளியிட முடியாது. நம்பர் கிடச்சா மட்டும்தான் வெளியிட முடியும். அதுவும் எனக்கு நம்பர் சரின்னு என் மனசு சொன்னால் மட்டும்தான் வெளியிட முடியும். ஆனால் என் மனசுக்கு சொன்னாலும் அந்த நம்பர் ரிசல்ட்டாக இருக்குங்கிறது சொல்ல முடியாது. இந்த ஸ்க்ரீனை பாருங்கள். நம்ம ஏற்கனவே இவங்கள்ட்ட சொன்ன விஷயந்தான். நேற்று இவங்க இந்த இடத்துல 3 டிஜிட் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, சரிங்களா? இன்றைக்கி இவங்க ஏற்கனவே நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம்னா முதல் நாள் இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணாங்க, 2வது நாள் இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணாங்க, 3ஆம் நாள் இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணாங்க. கன்ஃபார்ம் பண்ணலை. நம்ம அந்த இடத்துல கால்குலேஷன் எடுத்துருந்தோம். அன்றைக்கி கால்குலேஷன் மிஸ்ஸு. அடுத்த நாள் என்ன பண்ணாங்கன்னா இந்த இடத்துல அவங்க 3 டிஜிட்டில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, சரிங்களா? இன்றைக்கி அந்த சைக்கிள் அவங்களுக்கு திருப்பி சுற்றி வருது. அப்படி சுற்றி வரும்போது இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகிற நம்பர் 5 3. அப்போ பி 5, சி 3. நம்ம ஏற்கனவே அந்த முதல் ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா 3 4ன்னு பார்த்தோம்னா 3 4ல் 2 நம்பரில் ஒரு நம்பரு ஏபிசி 3 போர்டில் உட்காரப்போகுதுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால் இங்கே நம்ம கன்ஃபார்ம் பண்ணுற இடம் இந்த இடத்த கன்ஃபார்ம் பண்ணுறோம், வேறு எந்த இடத்தையும் கன்ஃபார்ம் பண்ணல. அப்போ 2வது நம்பர் உங்களுக்கு கிடச்சிருச்சு 5. இதை வச்சு அடுத்த கால்குலேஷன் நம்ம போகணும். அடுத்த கால்குலேஷனு இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு அடுத்த 2வது வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருந்தேன்.
2வது வீடியோ அப்லோட் பண்ணவங்களுக்கு வந்து இதை பார்த்துருப்பீங்க, கவனிச்சிருப்பீங்க. அது பார்க்காதவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஏற்கனவே கிடச்சிருக்க நம்பர் பியும் சியும் கிடச்சிருச்சு. சி வந்து 3, பி வந்து 5. சரிங்களா? இப்போ நம்ம ஏ கண்டுபிடிக்கணும். ஏ மட்டும்தான் இந்த ஸ்க்ரீனில் கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக வேண்டி தான் இந்த டி கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? அப்போ இந்த ஸ்க்ரீனில் வந்து ஏ இருக்குது. எப்படி இருக்குது அதை பார்த்துருவோம். இங்கே வந்து 2 வச்சுருக்காங்க, இங்கே வந்து 7 வச்சுருக்காங்க, இங்கே வந்து 0 வச்சுருக்காங்க. இப்போ நம்ம எப்போ எடுக்கணுமோ இந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் நமக்கு வரணும். ஆனால் அங்கே அந்த 2 நம்பரே இல்லை, பிசியும் இல்லை. அப்போ 2 நம்பரில் எந்த நம்பர் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது 7 - 2 5. அப்போ இந்த போர்டு வந்து 5ஆக இருக்க வாய்ப்பு இருக்குது. 7 கிடையாது, 5. அப்போ இது வந்து பி. சரிங்களா? பிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகுது உங்களுக்கு. இப்போது 2ஆம் நம்பர் இருக்குது, இன்னொரு நம்பர் 0 இருக்குது. 0 எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? அதுவும் நமக்கு வராது. அது வராது அப்படின்னா நமக்கு 3ஆம் நம்பர் வரணும். அந்த இடத்துல 3ஆம் நம்பர் வரணும் அப்படின்னா இங்கே ஏற்கனவே நமக்கு 5 வந்துருச்சு. 5 - 2, இங்கே உள்ள 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 3 வந்துருச்சு. அப்போ பிசி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சரிங்களா? பிசி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ பிசி கன்ஃபார்ம் ஆன ஏற்கனவே நம்ம கால்குலேஷன் பண்ண பிசி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ வந்து நமக்கு ஏ வந்து கன்ஃபார்ம் ஆகணும். ஏ எப்படி கன்ஃபார்ம் ஆகும்னா இந்த 3 டிஜிட்டில் வந்து ஒரு டிஜிட் வந்து இவங்க வச்சுருப்பாங்க. அதாவது நார்மலாகவே இவங்க 3 டிஜிட்டில் ஒரு நம்பர் வச்சுருக்கிறதுனால நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறோம்னா ஏபிசி. பிசி வந்து 5 3 கன்ஃபார்ம் ஆயிடுச்சுனால இந்த 2 வந்து நம்ம ஏக்கு எடுக்கிறோம். சரிங்களா? 2 5 3 2 5 3ங்கிறது ஏபிசியில் உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ டியில் வந்து எப்படி எடுக்கணும்? ஸ்க்ரீன் வந்து முக்கியமானது. நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். இவங்க கணிப்புப்படி இங்கே 2 உட்காருது, 3 உட்காருது. ஏல 2 உட்காருது, சியில் வந்து 3 உட்காருது. இடையில 5 உட்காரலை. அந்த 5 வந்து 7 - 2 5 உட்காருது பி. அப்போ இந்த 3 போர்டும் கன்ஃபார்ம். இப்போ 4வது போர்டு டி மட்டும் நமக்கு வேணும். போர்டு இந்த போர்டில் வந்து நமக்கு வந்து பிசி இந்த இடத்துல உட்காருது, பிசி இந்த இடத்துல உட்காருது. அப்போ நம்ம வந்து ஏ கண்டுபிடிச்சிட்டோம். ஏங்கிறது வந்து 2. அப்போ டி என்னவாக இருக்கும்? டி வந்து 5 தான் உட்காரணும். டி வந்து 5 தான் உட்காரணும். இந்த 5 தான் உட்கார போதா அப்படின்னு இது ஃபுல்லாக முழுக்க என்னுடைய கால்குலேஷன். எங்கேயுமே எனக்கு விஐபி நம்பர் தெரியாது. நான் வந்து கால்குலேஷன் மட்டும்தான் பண்ணுறேன். அதனால் என்னுடைய வீடியோவை கால்குலேஷன் மட்டுமே எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த ஸ்க்ரீனு இவங்க தான் அந்த ஒரு 2 போர்டு டைரெக்டாக கொடுத்தாங்களா? 3 போர்டில் 2 போர்டு டைரெக்டாக கொடுத்த இடத்துல இவங்க 4 போர்டு கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து டி போர்டு வந்து 5 கொடுக்குறாங்க. அதனால் டி போர்டு 5 கன்ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. 6 - 4 2 இந்த இடத்துல ஏ போர்டு 2 கன்ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. 8 - 5 3 சி போர்டு கன்ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. டபுள்ஸ் 5 இறங்குற காரணத்தினால் இங்கே ஒரு 5 இங்கே ஒரு 5 இறங்கும். டி போர்டு இறங்க வாய்ப்பு இருக்குது. இதிலேருந்து நம்ம சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான். டிஏபிசி என்னுடைய கணிப்பு மட்டுமே இது. 5 2 5 3. உங்கள் கணிப்பு வருதா? நான் என்னுடைய கால்குலேஷன் சரியா என்று புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டு நீங்கள் முடிவெடுங்கள். முடிவு என்பது உங்களை சார்ந்தது. நீங்கள் மட்டுமே எடுக்க வேண்டும். எந்த முடிவாக இருந்தாலும் தவறோ சரியோ நீங்களே முடிவெடுக்க முடியும். நீங்களே அதற்கு உரிமையாளர். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்மளுடைய இந்த கணிப்பு 3/10க்கு ரிசல்ட்டாக வருமா அப்படின்னு பார்ப்போம். வந்தால் நல்லது. நன்றி.